ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு விசு ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொலாஜ் ஃபோட்டோஸ். அதாவது என்னென்னா இப்போ ஒரு சைஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா, சென்டரில் இருக்க ஒரு ஃபோட்டோ மட்டும் லைட்டாக தெரியும், பேக்ரவுண்டில் இருக்க ஃபோட்டோவும் தெரியும். ஸோ அதுக்கு பேர் தான் கொலாஜ். அதை எப்படி ரெடி பண்ண போகிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 18க்கு 12 நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 4 கார்னரை சுற்றியுமே ஒரு இன்ச்சு ஸ்கேலில் வச்சுக்கோங்க அளவு பண்ணி. இப்போ நம்ம 4 சைடுமே ஸ்கேல் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உள்ளே இருக்க சைஸை மட்டும் Ctrl M கொடுத்து செலக்ட் பண்ணி Ctrl J கொடுத்து நியூ லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க பேக்ரவுண்டில் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க நியூ லேயருக்குள்ளே கொண்டு வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. எந்த கலர் எந்த பக்கெட் வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு Ctrl T கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம Ctrl M கொடுத்து Ctrl J கொடுத்து ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கொண்டு வந்ததுனால அந்த லேயர் கீழே போயிடுச்சு. ஸோ அந்த லேயரை இப்போ நம்ம மேலே தூக்கி போட்டுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஃபோட்டோஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே 1 by 1 அந்த நியூ லேயருக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். இப்போ ஃபோட்டோஷாப்புக்குள்ளே கொண்டு வந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது கீபோர்டில் ஷார்ட்கட் வந்து Ctrl AX கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர்லேருந்து அந்த ஃபோட்டோ கட் ஆயிரும். கட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஃபோல்டரில் நீங்கள் அந்த ஃபோட்டோ வேணுமோ அதில் போயிட்டு Ctrl V கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டரில் அந்த ஃபோட்டோ வந்துடும். அதே மாதிரி நம்ம எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே Ctrl AX கொடுத்து நமக்கு தேவையான ஃபோல்டரில் Ctrl V கொடுத்துக்கலாம். உள்ளே வந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே Ctrl T கொடுத்து தேவையான அளவுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோட்டோவுமே நம்ம ஃபோல்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோஷாப்புக்குள்ளே எடுத்து Ctrl AX கொடுத்து நமக்கு தேவையான ஃபோல்டரில் Ctrl V கொடுத்து Ctrl T கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபோட்டோஸுமே நம்ம அடுக்கியாச்சு. நம்ம போட்டிருக்க அந்த பாக்ஸுக்கு வெளியிலலாம் ஃபோட்டோஸ், அந்த வெளியிலலாம் அந்த ஃபோட்டோஸ் தெரியுது இல்லையா, அது எல்லாமே அதாவது கீபோர்டில் M டூல் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை மட்டும் போட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துட்டு வாங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவாக ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த ஸ்கேல் வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்கேலுக்கு வெளியில் இருக்கிறது எல்லாமே டெலீட் ஆயிரும். அதே மாதிரி 4 பக்கெட்டுமே அதே மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு ஃபோட்டோ வைக்கணும் இல்லையா, ஸோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு. பென் டூல் போட்டு அந்த ஃபோட்டோவை இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் Ctrl T கொடுத்து எந்த சைடு உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த சைடு ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சென்டரில் வச்சுருக்க ஃபோட்டோ வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே Ctrl J கொடுத்து இன்னொரு லேயர் போட்டுக்கோங்க. மேலே ரைட் சைடில் லேயர்னு இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு சாஃப்ட் லைட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ கொஞ்சம் டெப்த்தாக கிடைக்கும். இப்போ வந்து இந்த ஃபோட்டோக்கு லைட்டாக கலர் கரெக்ஷன் பார்த்துக்கலாம். அதுக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ மேலே ஒரு லேயர் போட்டிருக்கோம் இல்லையா சாஃப்ட் லைட்டில், அந்த லேயரில் கலர் கரெக்ஷன் பண்ணக்கூடாது. கீழே ஒரிஜினல் லேயர் இருக்கு இல்லையா, இப்போ சென்டரில் வச்சுருக்க ஃபோட்டோவோட ஒரிஜினல் லேயர், அந்த லேயரில் Ctrl L கொடுத்து சென்டரில் ஒரு லைன் இருக்கு இல்லையா, அதை லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்க லைனுமே கொஞ்சம் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் கொஞ்சம் பிரைட் ஆகும். பிரைட் ஆனதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி Ctrl M கொடுத்து லைட்டாக அந்த சென்டர் லைனை மட்டும் மேலே அப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ பிரைட் ஆகும். Ctrl Uவும் கொடுத்து ஃபஸ்ட் லைனையும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, செகண்ட் லைனையும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே கலர் கரெக்ஷன் டூல் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோவுக்கு டோபாஸ் கொடுத்துக்கலாம். ஃபில்டரில் டோபாஸ் 5, ஃபோட்டோவுக்கு தேவையான அளவுக்கு டோபாஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ தலையில் மட்டும் லைட்டாக பிளாக் கலர் கொடுக்கலாம், அதாவது ஹேரில். அந்த பிளாக் கலர் கொடுக்கறதுக்கான டூல் என்ன அப்படின்னா பேர்ன் டூல். அதுக்கான ஷார்ட்கட் வந்து கீபோர்டில் ஓ கொடுத்தீங்க அப்படின்னா பேர்ன் டூல் வந்துடும். அதை லைட்டாக ஹெட்டில் மட்டும் ஹேர் இருக்கிற இடத்துல மட்டும் ஈவனாக கொடுங்க. அப்படியே ஐப்ரோஸ்லேயும் லைட்டாக கொடுத்துட்டு அந்த கன்னத்தில் இருக்க பொட்டு, நெத்தியில் இருக்க பொட்டுக்குமே அந்த பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி லைட்டிங்லாம் எடுத்து வச்சுருக்கேன்.
கலர் லைட்டிங். ஸோ அதை வந்து ஃபோட்டோஷாப்புக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்து நம்ம இப்போ எடிட் பண்ணிகிட்டு இருக்க லேயருக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த கலர் வேணுமோ அங்கங்கே உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு வெளியில் இப்போ நம்ம கொண்டு வந்த லைட்டிங் இருக்கும். ஸோ அதே மாதிரி Ctrl M கொடுத்து டெலீட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போதே ஒரு பேக்ரவுண்டு உள்ளே கொண்டு வந்தேன் இல்லையா, அந்த பேக்ரவுண்டுக்கும் ஃபோட்டோஸ் வந்து அதாவது ஹைலைட்டாக ஓவராக தெரியுது. அந்த ஃபோட்டோ கலர் எடுத்து கொடுக்கல. ஸோ அதனால சுற்றி இருக்க பேக்ரவுண்டை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுற்றி இருக்க ஒயிட்டு வந்து ஃபோட்டோவுக்கு லைட்டாக கலர் கொடுக்கும். பாருங்கள், இப்போ அந்த பேக்ரவுண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதே இதில் இன்னொரு டைப் ஆஃப் எப்படின்னா, சென்டரில் இருக்க ஃபோட்டோஸ் மட்டும் கலராக இருக்கும், பேக்ரவுண்டில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த லேயர்லேயே ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த பேக்ரவுண்டில் ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோஸை ஒவ்வொரு ஃபோட்டோவையும் ரைட் கிளிக் பண்ணி லேயர் எந்த ஃபோட்டோவோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிட்டு Ctrl+Shift+U, அதாவது கீபோர்டில் அந்த ஃபோட்டோ பிளாக் கலரில் மாறுறதுக்கான டூல் தான் அது. Ctrl+Shift+U கொடுத்தீங்கன்னா அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடும். அதே மாதிரி அந்த பேக்ரவுண்டில் இருக்க எல்லா ஃபோட்டோவுமே செலக்ட் பண்ணி Ctrl+Shift+U கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எல்லா ஃபோட்டோவுமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு லைட்டிங் கொண்டு வந்தோம் இல்லையா, அதை கூட கண்ணு ஐக்கான் எடுத்துருந்தோம்ல, இப்போ அந்த ஐக்கானை வைங்க. வச்சதும் அந்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த லைட்டிங்கை Ctrl+T கொடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் இந்த 2 டைப் ஆஃப் கொலாஜ் ஃபோட்டோஸ் எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத பார்த்துருப்பீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.